அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு தவம் இருந்தாலும் கிடைக்காத நல்ல செய்தி 1/12/2024 முதல் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன் புதனும், தனுசு ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பலம் பெற்று இருக்கிறாருங்க. சூரியன் நன்மை செய்யும் அமைப்பில் இருக்கிறாங்க. அதே போல சுக்கிரன் 12 இருந்தாலும் அவர் சுகங்களையும் பொருளாதார உயர்வையும் ஏற்படுத்துவாருங்க. நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் செய்யும் செயல் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் எதிலும் ஊக்கமோடு செயல்படுவீங்க. வியாபாரம் முன்னேற்றமாக இருக்குங்க. அதே போல் தடைபெற்ற காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டுங்க. அலுவலகத்தில் உங்களுடைய சொல் செயல் இரண்டும் பாராட்டப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைய இருக்குது. அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் என்பது உங்களுக்கு மனதில் அதிகப்படியான மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமா அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல சுக்கிரன், ராகு மற்றும் சனி பகவான் ஆகியோர் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. 7.5 சனியினுடைய காலம் முடியும் தருணத்தில் உங்களுக்கு அவரால் பல நன்மைகள் காத்திருக்கின்றன என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் சுக்கிரனும் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. குரு சாதகமாக இல்லாததால வரவுக்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. எதிர்பாராத செலவினங்கள் கடைசி வாரத்தில் இந்த வாரத்தினுடைய கடைசியில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் ஆரோக்கியம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட ஜென்மத்தில் சுக்கிரன் இருப்பதாலும் உங்களுடைய ராசி தற்போது உங்களுக்கு 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்கு என்பதால் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராகு மற்றும் சனி ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால அலுவலக சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் உங்களுடைய ஜனன கால தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சலுகைகள் என எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் காத்திருக்குது என்பதை எடுத்துக்காட்டுது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் சாதகங்களையும் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற மாதம்
மூலம் ஏற்பட்ட நன்மைகள் இந்த வாரத்திலும் நீடிக்குதுங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பது வியாபாரத்தை அதிகரிப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல அளவோடு முதலீடு செய்து நீங்கள் ஈடுபடலாங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களில் நியாயமான விலைகள் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குது. அதே போல இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபார முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை வாடகை கட்டிடத்தில் இருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா கலைத்துறையினருக்கு 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் உள்ளவங்களுக்கு சுக்கிரனும் அனுகூலமாக அமைய இருக்கிறார். இந்த வாரத்துல இதனால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. செல்வாக்கும் புகழும் கிடைக்க இருக்குது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாங்க. நாதஸ்வர வித்வான்கள் ஏதுவா மூர்த்திகள் போன்ற ஆன்மீக துறையில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு நல்ல மதிப்பும் வரவேற்பும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் முக்கிய பதவி ஒன்றை ஏற்பதற்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரகநிலைகள் கட்சியில் செல்வாக்கு நிலவுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. முதல் 3 வாரம் படிப்பில் தடைகள் ஏற்படக்கூடுங்க. 4ஆம் வாரத்திலிருந்து மீண்டும் படிப்பில் ஆர்வம் மேலிடும். தேவையற்ற கவலைகள் தகாத மாணவர்களுடைய சேர்க்கை ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கிரகநிலைகள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. வயல் பணிகள்ல கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. பழைய கடன்களும் தொல்லை தருங்க. ஏனால் சூரியன் சாதகமாக இல்லைங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் இருப்பதால் மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர ஆரம்பிக்குங்க. செவ்வாய் சூரியன் குரு ஆகிய மூவரும் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் ஏதாவது ஒரு பிரச்சனை மன நிம்மதியை பாதிக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதிற்கு ஆறுதலாக அமையுங்க. வேலைக்கு முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளை பிறரிடம் கூறி அதன் மூலம் ஆறுதல் பெற முயற்சிக்க வேண்டாங்க. கைப்பணத்தை எண்ணி செலவழித்தால் ஏகாந்தமாக இருக்கலாங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் மீதும் உங்களுடைய ராசியின் மீதும் விழுவதால அவசரமாக வார்த்தையை விட்டுவிட்டு பிறகு ஏன் இப்படி பேசினோம் என்று வருத்தப்படுவீங்க. சகோதர உறவுகள் கசந்து போகின்ற அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டாங்க. சுகாதிபதி செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதால் உடல் நலன்ல கவனம் தேவை. சிலருக்கு தேவையற்ற இடமாற்றம் ஏற்படுங்க. 4க்குரியவன் செவ்வாய் என்பதால் தாயினுடைய உடல்நிலையில கவனம் செலுத்துவது மிக மிக அவசியங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை முருகனையும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.